Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to 10th sum and the last sum in exercise 3A. So 10th sum paranga, by investing 7,500 in a company paying 10% dividend, the annual income of rupees 500 is received. What rate is paid for each of rupees 100 share? ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து அவன் வாங்கியிருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம எதை ப்ரைஸ் கொடுத்து வாங்குவோம்? எம்வி தான். ஸோ நம்ம பை பண்ணுறது வந்து எம்வியாக இருக்கும். ஸோ அதை தான் கேட்குறாங்க இங்கே. இப்போ பாருங்கள், பை இன்வெஸ்டிங்ன்றதுனால கிவன்னு பாருங்கள், கிவனில் வந்து இன்வெஸ்டிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு 7,500. நெக்ஸ்ட் வந்து 10% டிவிடெண்ட். டிவிடெண்ட் வந்து 10%. நெக்ஸ்ட்டு ஆனுவல் இன்கம் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் இன்கம் வந்து rupees 500 கொடுத்துருக்காங்க. வாட் ப்ரைஸஸ் பெய்ட் ஃபார் ஈச். ஸோ ஈச் ஷேர்னா ஒரு ஷேர் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்குவோன்னா எம்வி தான் அவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் rupees 100 ஷேர்ஸ்னால் என்வி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 100 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. டு ஃபைண்ட் வந்து எம்வி. ஸோ எம்விக்குன்னு நம்மளுக்கு டைரெக்டாக ஃபார்முலா இல்லை. ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எம்வி கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு எம்வி. நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் நம்மளுக்கு இங்கே தெரியாது, எம்வியும் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் எம்வி ஃபார்முலாவில் போட முடியும். ஸோ இப்போ பாருங்கள், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலாவில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை எம்வி. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எம்வி நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னது? டோட்டல் டிவிடெண்ட் பை டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ டோட்டல் டிவிடெண்ட் பை டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். டோட்டல் டிவிடெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 500ன்ட்டு சொல்லிவிட்டு. ஸோ 500. ஸோ டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர் எப்படி கண்டுபிடிக்கணும்? டி பர்சன்டேஜ் ஆஃப் என்வி தான் வந்து ஃபார்முலா. டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேரோட ஃபார்முலா வந்து நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன். டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர் வந்து ஈக்குவல் டு டி பர்சன்டேஜ் ஆஃப் என்வி. ஸோ டி பர்சன்டேஜ் எவ்வளோ? 10%. 10 by 100 into 100. ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் எனக்கு இதோட டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர் வந்து எவ்வளோ கிடைக்குது? 10 rupees கிடைக்குது. ஸோ இப்போ பாருங்கள், 500 டிவைடட் பை இதோட வேல்யூ வந்து 10 rupees. ஸோ கேன்சல் பண்ணோன்னா எனக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 50 rupees. சாரி, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ருப்பீஸில் வரக்கூடாது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 50. நெக்ஸ்ட்டு வந்து எம்வி. இதில் இப்போ எம்வி யூஸ் பண்ணலாம் பாருங்கள். எம்வியில் எம்வி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எம்வின்ற ஒரு வேர்டு வரும். ஸோ அதில் ட்ரை பண்ணலாம். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு எம்வி. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் 7,500. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்மளுக்கு தெரியும் 50. ஸோ இப்போ எம்வி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். எல்லா வேல்யூவும் தெரியும் எம்வியை தவிர. ஸோ இப்படி இருக்கும் போது தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டே வந்து நான் இதை யூஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தேன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் தெரியாது, எம்வியும் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எம்வி வேல்யூ கிடச்சிரும். ஸோ 7,500 இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனில் வரும். கேன்சல் பண்ணிடலாம். விச் இஸ் எம்வி வந்து எவ்வளோ ரேட்டுன்னா rupees 150 பர் ஷேர். ஒரு ஷேருக்கு எவ்வளோ ருப்பீஸ்னால் 150 rupees. ரொம்ப ஈஸியான சம் தான். அதனால் கண்டுபிடிக்கிற மெத்தட் மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எம்வி வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சம்மில். Hopefully completed this exercise. We'll catch you in the next exercise in the next video. Bye bye.